பொறுத்தால் உலகை ஆளலாம் என்ற உண்மையை புரிந்த இந்த மீனராசி அன்பர்கள், ஜென்ம சனி இனி இல்லை. இனி குரு பார்வை பெற்ற உங்கள் ராசி இந்த ஆணி மாதத்தில் வாழ்வில் ஏற்றம் தரும் ஏணி மாதம். மிகப்பெரிய உச்சத்தை தொடுகின்ற காலகட்டமாக எப்பொழுது கிடைக்கும், எப்பொழுது ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பொழுது பொதுவாக மீனராசி அப்படின்னு வச்சுங்களேன், உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க, சிந்தனை அதிகம், யோசித்து முடிவெடுக்கக்கூடியது, பதட்டப்படாத மீனம் ஜெயித்து கொண்டே இருக்கும், இலகிய மனம் இருக்கும், அதே மாதிரி குயிக்கஸ்ட் ஆக்ஷனும் இருக்கும். இந்த ராசி பார்த்திங்கன்னா பொறுமைக்கு பொறுமை, குயிக்கஸ்ட் ஆக்ஷனும் இருக்கும். இப்பொழுது பொறுமையே உங்களை வெல்ல வைக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு 2க்குரியவர் 3ஆம் இடத்துல பயணிக்க போகும்போது பொதுவாகவே வர வேண்டிய பணங்கள், எதிர்பார்த்த பணங்கள் அதிகரிக்கக்கூடியது, கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் காலகட்டம் வந்துவிட்டன. இதுதான் இந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகம். ரொம்ப நாளாக இந்த ராசிக்கு எப்பவுமே செக்லீஃப், ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, சீட்டு வகையில் மாற்றக்கூடிய உண்மையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் வெற்றி உண்டு. ஸ்க்ராட்சிலிருந்து ஆரம்பிக்கிறேன் சார், கூட்டா தனித்தா அப்படிங்கிற மாதிரிலாம் அதை பார்க்கணும். இப்போ தொழில் ரீதியாக பார்த்து என்ன தொழிலாம் பார்க்கணும், வேலை கிடச்சிரும். வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. அந்த வேலையில் பார்த்திங்கன்னா வேறு பக்கம் மாறலாமா, இதையே தக்க வச்சுக்கலாமான்னு ஒரு டிசிஷன் வரும். சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லாத இதில் நான் என் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, நீங்கள் ஹார்ட் ஒர்க் அவ்வளோ பண்ணுறீங்க, ஆனால் அதுக்குண்டான பெனிஃபிட் கிடைக்குதா, கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே என்ன இது பண்ணுறாங்க. அப்போ அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அந்த கொஞ்சம் பக்குவமாக இருக்க வேண்டிய மாதமாக வந்திருக்குது. பொறுத்தால் உலகை ஆளலாம் என்ற உண்மையை புரிந்த இந்த மீனராசி அன்பர்கள், ஜென்ம சனி இனி இல்லை. இனி குரு பார்வை பெற்ற உங்கள் ராசி இந்த ஆணி மாதத்தில் வாழ்வில் ஏற்றம் தரும் ஏணி மாதம். மிகப்பெரிய உச்சத்தை தொடுகின்ற காலகட்டமாக எப்பொழுது கிடைக்கும், எப்பொழுது ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பொழுது வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக மீனராசி அப்படின்னு வச்சுங்களேன், உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க, சிந்தனை அதிகம், யோசித்து முடிவெடுக்கக்கூடியது, பதட்டப்படாத மீனம் ஜெயித்து கொண்டே இருக்கும், இலகிய மனம் இருக்கும், அதே மாதிரி குயிக்கஸ்ட் ஆக்ஷனும் இருக்கும். இந்த ராசி பார்த்திங்கன்னா பொறுமைக்கு பொறுமை, குயிக்கஸ்ட் ஆக்ஷனும் இருக்கும். இப்பொழுது பொறுமையே உங்களை வைக்க போகுதுன்னு சொல்லலாம். இதை பற்றி பேசுவோம். முதல்ல குருபலம் வந்தாச்சு. குருவார்க்க கொண்டு மன திருப்தி, கஷ்டங்கள் எல்லாம் விலக வழி பிறக்க ஒரு ஐடியா கிடைக்கிது, தெளிவு பிறந்து விட்டன. உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவான் நெருக்கடி கொடுத்தாலும் இப்பொழுது உங்களுக்கு உயர்ந்த பதவி கொடுக்க போகிறார். அப்போ இந்த இருக்கிற சங்கங்கள், சபைகள், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, குடும்பத்திலையும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, வேலை செய்யும் இடத்தில் ஒரு மதிப்பு மரியாதைகள் பண்ணுறக்கூடிய சூழ்நிலைகள், இடம், வீடு, சொத்து, அண்டை வீட்டாரிடம் இப்போ தான் கௌரவம் கிடைக்குது. ஏன்னா இத்தனை நாளாக இது சுமாராக தான் இருந்தது. இப்போ இந்த ராசிக்கு 2க்குரியவர் 3ஆம் இடத்துல பயணிக்க போகும்போது பொதுவாகவே வர வேண்டிய பணங்கள், எதிர்பார்த்த பணங்கள் அதிகரிக்கக்கூடியது, கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் காலகட்டம் வந்துவிட்டன. இதுதான் இந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகம். ரொம்ப நாளாக இந்த ராசிக்கு எப்பவுமே செக்லீஃப், ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, சீட்டு வகையில் மாற்றக்கூடிய ராசி இது. சீட்டு போட்டுக்குவாங்க நிறைய பேர், சீட்டு போட்டுனாலே மாட்டாயிரும். இந்த மாதத்தில் அதெல்லாம் மீண்டு வரக்கூடிய காலகட்டம். இப்போ நல்ல விஷயம் தெரியுங்களா, குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கின்றன. கோயில் ஆள் நீங்கள், கோயில் குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் உண்டு. இதே காலகட்டத்தில் உங்களுக்கு அரசியல், அரசாங்கம், சினிமா, கலைத்துறை யோகம் உண்டு, மிகுந்த யோகம். இப்போ ஒரு சிலர் புதுசாக தொழில் பண்ணுறேன்னு ஆரம்பிப்பாங்க, தொழிலில் வளர்ச்சி உண்டு, தொழில் பண்ணலாம், அடிப்படையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வரக்கூடிய காலம். இப்போ தான் அந்த போராட்ட குணம் அடிப்படையிலேருந்து மேலே நோக்கி ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டன. வெற்றி வாய்ப்பு உங்களை கதவை திறந்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை, ஆனால் வெற்றி உண்டு. ஸ்க்ராட்சிலிருந்து ஆரம்பிக்கிறேன் சார், கூட்டா தனித்தா அப்படிங்கிற மாதிரிலாம் அதை பார்க்கணும். இப்போ தொழில் ரீதியாக பார்த்து என்ன தொழிலாம் பண்ணலாம். பொதுவாகவே வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது, வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது, விவசாயம் தொடர்புடைய, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ஃபுட் இண்டஸ்ட்ரி, இதில் ஏதோ ஒன்று லிங்க் இருந்தால் பெட்ரு. ஒரு சில மெடிசன் சொல்லலாம். இதில் வேறு ஒரு சில எண்ணெய்கள், எண்ணெய் வைத்தியம், எண்ணெய்னா உணவு சம்மந்தப்பட்ட லிங்கில் வந்துடும். அப்போ அந்த ஃபீல்டு பார்க்கணும். ஜாதக ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக காம்பினேஷனில் எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த ஆணி மாதம் இப்போ தான் தோணும். இதே மாதத்தில் தான் சார் இடம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், இது மாதிரி ஏதோ ஒரு ஐடியா வந்துட்டு பொதுவாக அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இடம், வீடு அம்சம் உண்டா, பத்திரம் சம்மந்தப்பட்டது பார்க்கணும். ஏன்னா புதன் வேறு வக்ரம் பெற்று ரிவர்ஸில் வரப்போகுது. இப்போ அட்வான்ஸ் கொடுத்தா திருப்பி வாங்குற மாதிரி வச்சுருமா, கட்டட வேலையை தொடர மாதிரி இருக்குது, இடிச்சிட்டு கட்டினி பாதில் நிற்கிதே, ஒரு டென்ஷன்லேருந்து மீண்டு வர மாதிரிலாம் வரும். அப்போ வண்டி, வாகனம், இடம், வீடு, பராமரிப்பு சம்மந்தப்பட்டதில் கவனமாக கையாள வேண்டிய மாதம். சரி, வேலை சார், வேலை எப்படி சார், வேலையில் கோல்டன் டைம், வேலையில் வேலை கிடச்சிரும்.
வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. அந்த வேலையில் பார்த்திங்கன்னா வேறு பக்கம் மாறலாமா, இதையே தக்க வச்சுக்கலாமான்னு ஒரு டிசிஷன் வரும். சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லாத இதில் நான் என் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, நீங்கள் ஹார்ட் ஒர்க் அவ்வளோ பண்ணுறீங்க, ஆனால் அதுக்குண்டான பெனிஃபிட் கிடைக்குதா, கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே என்ன இது பண்ணுறாங்க. அப்போ அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அந்த கொஞ்சம் பக்குவமாக இருக்க வேண்டிய மாதமாக வந்திருக்குது. ஆக மொத்தம் சிறப்பான வேலைவாய்ப்புகள், நல்ல வேலைவாய்ப்புகள் கிடச்சி ஒரு முன்னேற்றம் வந்துடும், ஜெயிச்சு வருவீங்க. இதில் ஒரு சிலர் வெளிநாட்டு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கூட வருது, அதையும் பார்க்கணும். சார் திருமணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு உடன் வந்திருக்கு, போன டைம்லாம் பார்த்து நின்னது முடிவுக்கு வராமல் இப்போ திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து அடுத்த படிநிலை நோக்கி வெற்றி வாய்ப்பாக இருக்கின்றன. இந்த திருமணம் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் நீடிக்கக்கூடிய வகையில் வருது. அப்போ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் திருமண பொருத்தமே வித்தியாசமாக பார்க்க வேண்டியதாக இருக்கே. நட்சத்திர பொருத்தை தாண்டி கட்ட பொருத்தம், கிரக ரீதியான தசாபதி கம்பாரிசன், 7ஆம் அதிபதி அவங்க ஜாதத்தில் எப்படி இருக்குது, அவங்க லக்னாதிபதி, இப்படி மாறி காம்பினேஷனில் பார்த்து தானே போட முடியுது. வசிய பொருத்தம் இருக்கா, கணவன் மனைவி 6ஆம் இடத்தை எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிட்டோமே, ஏன்னா வேலைக்கு போக லோன் வாங்குகிறோம். அப்போ 12ஆம் இடம் தன்மை என்ன, இதெல்லாம் பார்த்து தாம்பத்திய ரீதியான பார்த்து போட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. பட் யோகமான காலகட்டம். பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள், சொத்து சோகங்கள் உண்டு. இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கு. அரசியல் வகையிலும் யோகமாக இருக்கிறனால அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். மாணவர்கள் தான் காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஷைன் பண்ணி வெளிநாடு வேலைக்கு போகிறது, வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது, ஒரு சில ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, இது மாதிரிலாம் வருதுங்க. பட் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்துருக்கலாம். இப்போ என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம்னு முடிவு எடுக்கணும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்பாங்க, இல்லை டாக்டர் கேட்பாங்க, அப்படிலாம் இல்லை. நான் ஒரு பெண் ஜாதகம் பார்த்துட்டு சொன்னது, இங்கே பாருங்க, இந்த பெண் ஆல்ரெடி 1 இயர் வேறு பிரேக் எடுத்துகிட்டே படிச்சுட்ருக்கேன், நீட் எக்ஸாம் எழுதுறேன்னு, நான் எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கலன்னு. 2ஆவது வருஷம் சொல்லும்போது சொன்னேன், இந்த பெண் டென்டிஸ்ட் ஆக வேண்டிய ஜாதகம் அப்படின்னு. இல்லைங்க, அந்த பொண்ணு போன வருஷமே கிடச்சது, ஆனால் அந்த பொண்ணு மெடிசன் கிடைக்கலன்னு சொல்லி, இந்த பெண்ணு மெடிசன் கிடைக்காது. பரிகாரம் கொடுத்தாலும் இந்த பெண்ணுக்கு சம்பாதிக்கிறதான் பார்க்கணும் இல்லையா, வாழ்நாள் ஃபுல்லும் பரிகாரம் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ சொன்னேன், இந்த பெண்ணுக்கு டென்டிஸ்ட். அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது சொன்னேன், நம்ம ஏன் விசாரிக்கிறோம், உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா. அப்போ அந்த பொண்ணு அப்போ தான் சொல்கிறேன், இவங்க ஃப்ரெண்டெல்லாம் டென்டிஸ்ட் சேர்ந்து அடுத்த 2ஆவது இயர் போயிட்டாங்க, அங்கிள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த பெண் அது மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட் கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்துடணுங்க. அப்போ மாணவர்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க, மேனேஜ்மெண்ட்டாக என்னவான்னு. ரைட். இப்போ விரயத்திலேருந்து லாபம் சம்பாதிக்கணும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை விற்க வேண்டிய விஷயங்கள் தான் விற்று வரலாம். ஹெல்த் தான் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. இந்த ராசி மன உளைச்சல், ப்ரெஷர் இதெல்லாம் இருந்தது. இப்போ தான் ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி வருது, பார்த்துக்கங்க. வயதானவங்க இந்த பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, பிளட்டில் கரெக்டாக கண்டென்ட், ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இருந்து மினரல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. இதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டமாக வந்திருக்கு. ஆக மொத்தம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்புமுனை தருகின்ற ஆணி மாதமாக இருக்கின்றன, கோல்டன் டைம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.